வேர்ல்டு வைடா மார்வல்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பட்டாளமே இருக்கு. அந்த வகையில மார்வலோட 38வது படமாவும் மார்வல் ஸ்பைடர்மேன் சீரிஸ்ல 4வது படமாவும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் அமைஞ்சிருக்கு. இயக்குனர் டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் டைரக்ஷன்ல டாம் ஹேலன், ஜெண்டயா, மார்க் ரஃபல்லோ, ஜாடி சிங் நடிப்புல உருவான இந்த படம் நேத்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நான் என்ன பண்றேனே தெரியல. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் வில்லன் அப்படின்னு நினைச்ச டிராமல் டில்மன் சொதப்பி விட்டது. வழக்கமான சூப்பர் ஹீரோ டெம்ப்ளேட் இந்த படத்துல இல்லாம போனது. அண்ட் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்வல் ஃபேன்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து அந்த சூப்பர் அவெஞ்சர் கேரக்டர்ஸை இன்டர்மிஷன்ல கொண்டு வந்தது. ஆக்ஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு பாச போராட்டத்தையே நடத்தி காமிச்சது. பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஹல்க் இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாவே இருந்துச்சு. உங்களால இவ்வளவு பெருசாக முடியும் எனக்கு தெரியாது. மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிட்டு ஸ்பைடர்மேனா வாழ்ந்திருக்கிறாரு பீட்டர் பார்க்கர். தன்னுடைய காதலியான எம்ஜே அப்புறம் நண்பனான நெட், இவங்க 2 பேருக்கும் தன்னுடைய எதிரிகளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் யார் அப்படிங்கறது தெரியக்கூடாதுன்னு மறக்கடிச்சு தனிமையில வாழ்ந்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் நிறைய சக்தி வச்சிட்டு இருந்த தன்னுடைய தங்கச்சிய டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அரசு பாதுகாப்பு டீம் ஆராய்ச்சி அப்படிங்கிற பேர்ல துன்புறுத்தி கொன்றாங்க. அதை பழிவாங்க துடிக்கிற வில்லிய ஸ்பைடர்மேன் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. சூப்பர் பவர் இருக்கிறவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, சாதாரண மக்கள் அவங்கள அப்படி வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற கதையை வச்சு ஹீரோவையும் வில்லனையும் உருவாக்கி ரசிகர்களுக்கு செம்ம தீனி போட்டுக்காரு டைரக்டர். டெலிபதி மூலமா மக்களை கண்ட்ரோல் பண்ற வில்லி நம்ம நெஜ வில்லன் யாரு அப்படிங்கறத மறந்துட்டு மக்களை ஆயுதமாக்கி பல வேலைகளை செய்யறாங்க. அதனால மக்களை தாக்க முடியாம தவிக்கிற இடங்கள்ல டாம் ஹேலன் ஸ்பைடர்மேனா நச்சுன்னு நடிச்சிருக்காரு. ஸ்பைடர்மேன் ஒன்னும் ஆவலல, உனக்குள்ள இருந்த மான்ஸ்டரை அழிச்சிட்டியா? நான் போய் எம்ஜே என்ன பண்றான்னு பாக்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய காதலிக்கு தன்னை அடையாளம் தெரியாம இன்னொரு நபர் கூட ரொமான்ஸ் பண்றாங்க. அது ரொம்பவே எமோஷனலா காட்டப்பட்டிருக்கு. சாதாரண மக்களை தாண்டி ஹல்கையே கட்டுப்பாட்டுக்குள்ள வில்லி கொண்டு வராங்க. இதனால ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் நடக்கிற சண்டை தான் ரசிகர்களுக்கு மகத்தான தீனி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேன் தன்னுடைய காதலியை காப்பாத்த போராடுறாரு. மறுபக்கம் காதலிய கண்ட்ரோல்ல வில்லி எடுத்து விளையாடுற விளையாட்டு, அதோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் செமையா இருக்கும். ஸ்பைடர்மேன் அண்ட் ஹல்க் இந்த போர்ஷன் தான் மொத்த படத்துலயுமே ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒர்த்தான விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஜீன் கிரேவா நடிச்சிருக்கிற நடிகை சாண்டி சிங் அதிகமா அலட்டி கொள்ளாத ஒரு வில்லியா நடிச்சிருக்காங்க. புளோரன்ஸ் பக் நீச்சல் குள காட்சியெல்லாம் செம்ம அல்டிமேட். மைக்கேல் ஜியோசினோவின் பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ரெட் பாவ்லாக் ஸ்பைடர்மேனோட நம்மள பறக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுமா ஹாலிவுட் படத்துல வில்லன் நினைச்சது சாதிப்பாரு. அதை ஹீரோ எப்படி தவில்படி ஆக்குறாரு அப்படிங்கறதா கதை. சில பல குறைகள் இந்த படத்துல இருந்தாலுமே ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கும் சரி, லவ் டிராமா விரும்பிகளுக்கும் சரி இந்த படம் ஒர்த்து தான். அண்ட் எங்க சேனல் சார்பா 3.5 out of 5 ரேட்டிங்கா தரும். நீங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பாத்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களும் தினம் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா? அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெடியா? மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். சோ அது வரைக்கும்